ஹரிகரன் முதல்வனான ஆதிகுண்டையன் பேரில் உரியதோ தமிழினாலே உகந்த நான் கதையாய் கூறேன். கதகரி முகத்தின் மீது விநாயகன் கற்பகாமே வேதிதவங்கள் நின்றரக்கன் விரலா தொண்ட வரம் வாங்கி செய்ய சிவனாதனை விரட்டி திருமாலருகே மகிழ்ந்து செல்ல தையல் வடிவாய் பெண் வேஷம் கொண்டு சத்தியம் செய்து வரமடைந்த புலிங்க ஐயன் கதை பாடே கணபதி கற்பகாமே ஆதி சீவன் கைலாசோ
ரச்சித்து வருகின்றேன். ஆமா அகண்ட பரிபூரண சச்சுரானந்த சுரபியாகி வரவக்கடவுள் சரி அம்பியுமையவளாகி பார்வதி தானாகி வந்து வெள்ளி கைலாச மலையில் ஓம் எனும் அச்சரத்தில் ஓலைக்கால் மண்டபத்தில் சக்தியும் சிவனமாக ஆண்டவனும் அன்னை ஆதிபரா சக்தியும் அரசிருக்கின்றார்கள். அவர்களை புடை சூழ்ந்து 30 முக்கோடி தேவாட்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார் மாணவர்கள் கிண்ணறர் கிம்புருடர் கிணநாதர்கள். அது மட்டுமல்ல மூற்ற மகனாகிய யானை முகன் முகனை கற்பூரங்கள் ஏந்திருக்க கற்ற குரவள்ளி மணமாளன் கமல பூவுள்ளே சொரிந்திருக்கின்ற அலைய விருப்பி அமர்கடைந்து மாலை ஒருபுறம் தொழுது நிற்க புட்டாபுரத்து செல்வியாகப்பட்ட மாலாளி வடக்கு திசை பார்த்து நிற்கின்றான். அப்பேற்பட்ட கைலாசமலையிலே பகவான் பார்வதி அரசிருக்கக்கூடிய சமயம் சரி அங்கே தேவாட்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு தர்க்கம் பாதாள உலகத்திலே. சரி என்ன தர்க்கம் என்றால் இந்த தேவாட்கள் கொஞ்சம் கூடி பேசுறாங்க. அண்ணே ஆண்டவன் சிவபெருமான் இருக்கின்றாரே என்றைக்காவது அவருக்கு சாக்காலம் என்பது வந்ததுண்டா? ஒரு நாளும் ஒரு நோய் என்பது வந்தது கிடையாது. ஆமா பிரஷர் ஹார்ட் அட்டாக் டெங்கு காய்ச்சல் டைபாய்டு மலேரியா இப்படி வித்தியாசமான நோய் காக்கா வலிப்பு ஹார்ட் அட்டாக் ஒரு இடமும் வந்தது கிடையாது. அப்படி இருக்கும் போது இறப்பு பிறப்பு இல்லாத கடவுள் சிவபெருமான் அவருடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கும் நமக்கு மட்டுமே இறப்பு பிறப்பு வேண்டும். கையில எங்கே விழுந்து வெட்டிட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு ஏன் அப்படி வெட்டுறது நீங்களே சொல்லுங்க. ஒரு தெய்வத்தை நம்புற ஆளுக்கு இப்படி அபசகுணமா வெட்டாது. சாமியே கிடையாது அப்படின்னா எந்த வேலையை மட்டையிலேயே குச்சி எடுத்து இப்படி வெட்டுவாங்கன்னு வந்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஆண்டவரை போல் சாகாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் நமக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? அதை கடலில் சென்று அமிர்தமானது கிடைக்க வேண்டும். அதில் தேவ அமிர்தம் வந்து பிறக்கும். சரி அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் ஆண்டவரை போல் இந்த உலகத்திலே நாமும் சாகாமல் உயிர் வாழலாம். தம்பி என்ன அலைகளிலே சென்று அமிர்தம் கிடையாது சாப்பிட்டால் நல்லா தெம்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அமிர்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம சென்னைக்கு போயிருக்கோம். ஏன்னா 6 மாசமா ஒரே சாம்பார் ரசம் மாறு அப்பளம் அவியல் முட்டைகோசு அப்ப நம்மளால அது தெம்பு இல்லை. பலமடைத்தவர்கள் வேணுங்கிறார். யாரு இருக்கின்றார்? பலமடைத்தவர்கள் என்று சொன்னால் பாதாள உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்களே அசுரகுல மக்கள், அவர்களை அழைத்துக் கொள்ளலாமே. கண்டிப்பாக நல்ல யோசனை. அப்படி என்று தேவாக்கள் ஒன்று கூடி அமிர்தம் விளைவதற்கு துணைமையாக அசுரர்களை அழைத்துக் கொள்ளலாம் என்று பாதாள உலகத்திற்கு வருகின்றார்கள். அசுரர்களே வாருங்கள் வாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? ரொம்ப நாளா அடிக்காத காத்து இப்ப இப்படி அடிக்குது. எல்லாம் காரணமா தான். என்ன விஷயம்? நல்லா இருக்கீங்களா? இல்ல நாங்கள் என்ன நல்ல ஊர் சாப்பாடு நம்ம பார்த்தாலே தெரியுது. நீங்க மட்டும் திங்கவே இல்லை. ஏன்னா சீசன் பிறக்கிறதுக்கு முன்னாடி காஞ்ச கருவாடு மாதிரி இருப்பாங்க. பாக்கும்போது சீசன் முடியும் போது பாருங்க அப்படி கிளம்பு மாதிரி இருப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? என்ன இந்த ஊர் சாப்பாட்டை விட வீட்டு சாப்பாடு தாங்க குழம்பு வைக்கும். 6 மாசமா வீட்லயே திங்க மாட்டேங்க. பழைய குழம்பு வைப்பேன். 6 மாசம் வீட்டுல தானே இருக்கும். வீட்டுல உட்கார்ந்து வந்து சாப்பிடுறாங்க. ஆமா அதே மாதிரிதான். அதனாலதான் எங்களை மாதிரி ஜிம்முக்கு போகலாம் அப்படிங்கிறது. வீட்லயே இருக்க கூடாது. ஆமா அப்பதான் அந்த உடம்பு நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும் அப்படின்னா. அதாவது என்ன விஷயமா தேடி வந்திருக்கீங்க? அலைகடலுக்கு சென்று அமிர்தங்களை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து எல்லாம் ஒன்றா கிளம்பி அதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டே போங்க. அதாவது அலைகடலை அமிர்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தனியாகவே சென்று அமிர்தம் அடைய முடியாது. பலப்படைத்தவர்கள் நீங்கள், எங்களோடு நீங்களும் வந்தீர்களே. ஆனால் அலைகடலை சென்று நாம் இருதலத்தாரும் அழகாகவே அமிர்தம் அடையலாம். உங்களோட நாங்கள் வந்து அமிர்தம் அடைய வேண்டுமானால் எங்களுக்கு என்ன பலன் இருக்கின்றது? பிறக்கக்கூடிய அமிர்தம் அதை சரி பாதியாக பங்கு வைத்துக் கொள்வோம். டேய் தம்பி அண்ணே பங்கு தருகின்றேன் என்று சொல்ற போலாமா? அப்படி என்ற உடனே அசுரபுரங்கள் புறப்பட்டார்கள். தேவான்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு அலைகடல வந்து அமிர்தம் அடைகிறாங்க. எப்படி அமிர்தம் அடைகின்ற பாருங்கள். அசுரர்களும் தெய்வார்களோ அங்கோ எங்கோ நின்று
எப்படி அமுதம் கிடைக்கின்றார் பாருங்க. எப்படி கிடைக்கின்றார்கள் அம்மா? பாற்கடலை ஒரு தாலியாகவே சமைத்தார்கள். தாலியா சமைச்சு யார் காலத்துல கட்டினாங்க? உன் பொண்டாட்டி கிடத்த வந்து கட்டி விட்டாங்க. ஏன் பொண்டாட்டி கட்டல? எத்தனையோ 25 தாலி கிடக்கு மொத்தம். அப்போ பொண்டாட்டி பத்தினி இல்லையே. உத்தமிக்கு ஒரு தாலி, பத்தினி பத்தினிக்கு பல தாலியா? நல்லா ஒரு தாலி தான் நான் கட்டினது. சரி, நான் ஒரு தாலி தான் கட்டினேன். மற்ற தாலி எவன் கட்டினது? மற்ற தாலி புருஷன் கட்டினேன். நாய கிளறாத புருஷனுக்கு உன் பொண்டாட்டி யார் தான் மறைக்கி? மகா எப்பா அந்த சுமங்கலி பூஜைக்கு போனான். சரி, அங்க போகும்போது தாலி கயிறு மிச்சம் நிறைய கிடந்து போட்டு அட்டைப்பட்டிக்குள்ள இதை எல்லாம் மாட்டுக்கு மூக்கணாவே இருக்கிற மாதிரி திரிச்சு தங்கத்துலதான் இவ்வளவு தண்ணி செஞ்சு போட மாட்டேக்கா. ஆமா, கயிறுலையா தூக்கி போட்டுட்டு போட்டாப்ப நான் கேட்டேன், ஏன்டி இவ்வளவு தாலி போட்டிருக்கா? சும்மா இருக்க. ஒரு தாலி போட்டா புருஷன் 20 வருஷம் உயிரோட இருப்பாங்க. 2 தாலி போட்டா 40 வருஷம், 25 தாலி போட்டா என் வீட்டுல விட நீங்க 100 வருஷம் சாப்பிடுங்க. அப்ப நான் கேட்டேன், என் மேல அவ்வளவு பாசமா? பாசமும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் பூம்பட்டோட இருக்கிறதா கடைசி வரை. நீர் என்னைக்கு போனா எனக்கு நான் இருக்கிற வரை பூ மட்டும் வைக்கணும். எனக்கு ஒரு பாட்டிக்கு 80 வயசு இருக்கும், அந்த தாத்தாக்கு 85 வயசு இருக்கும். சரி, இந்த பாட்டி அப்படி ஆடுறாங்க. அந்த தாத்தா 85 வயசுல எப்படி இருக்கும்? ஆம்பளைக்கும் கூட கொஞ்சம் இல்லாத மாதிரி உள்ளே இருக்காங்க. இந்த பாட்டி சாமி கிட்ட கேக்குது, நான் இப்படியே பூ பொட்டோட இருந்தா தான் உன் கோயில் வந்து சாமி ஆடுவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அது கேட்காமையாவது இருந்திருந்துருக்கல. தாத்தா நல்லபடியா 100 வயசு வரை இருந்திருப்பாரு. அதே வருஷம் கோயிலுக்கு நாங்க போறோம். அடுத்த வருஷம் பாட்டி வெள்ளை சேலையை கொடுத்துட்டு முக்கில நிற்க வந்து தாத்தா கொடுக்காங்க. ஐயா ஐயா தாத்தா போயிட்டாரா? அந்த முத்தாரமே கண்ணு இல்லாம போயிட்டு சாவுடைய வயசாய 85 வயசுல சாவுடைய வயசா கூட ஒரு பெரிய மக சடங்கான பிள்ளையோட இருக்குது. யாருன்னு கேட்க என் பேத்தியோட போவா அப்படின்னு. இத்தனை தலைமுறை பார்த்த ரொம்ப ஆசை. அதாவது தெய்வான்கள் என்ன செய்றாங்க பாருங்க, அழகாக அலைகடலை ஒரு தாலியாகவே சமைக்கிறாங்க. தாலினா என்னது? தாலினா இப்ப மோர் கடையில கூட ஒரு சட்டி வேணும். ஆமா, சட்டி அசம சவடிகள்ல போய் எடுத்தாதான் இருந்தாங்க. சட்டி இல்லடா, சட்டினா பாத்திரம் வேணும். அதே மாதிரி அமிர்தம் கடைன்னா அலைகடல அப்படியே கடைய முடியாது. சும்மா போய் கடையக்கூடாது. அப்படி எந்த அலைகடலை ஒரு ஜாடியா வைக்கிறாங்க. அதை கடைவதற்கு மத்து வேண்டும் அல்லவா? உடனே இந்த ஊருக்குள்ள போய் மத்து இருக்காங்க யாருக்கும் கேட்க முடியுமா? இப்ப யார் வீட்டுல பருப்பு மத்து இருக்குக்கா? எல்லா வீட்லயும் குக்கர்ல அள்ளி போட்டு 4 விசில்ல மாவா ஆக்கிடுவோம். பழைய காலத்து ஆளுக்கு வீட்டுல எல்லாம் மத்து இருக்கும், பருப்பு மத்து இருக்கு. எங்க வீட்டுல இருந்துச்சு, போன வாரம் முடிஞ்சு போச்சு. எப்படி அடிச்சதுல இருக்கு? புருஷனை அடிச்சா 2 மத்து வச்சிருக்கலாமோ? நான் முடிச்சு விட்டேன். புருஷனை அடிச்சதுல புடிச்சு அவரு எட்டி பார்த்தாலே உட்காந்துடுவாரு. யார போய் அடிச்சது? பூனே அடிச்சேன்டா, ஒரே அநியாயம். ஆமா, சுத்தி சுத்தி மியா மியா கத்திட்டு ராத்திரி போட்டா. ஆமா, ஒரே போடு. ஆகையினால் மகாநேர வகையை கொண்டு ஒரு வத்தாகவே சமைக்கிறாங்க. அதை பிடிச்சி இருக்க கயிறு வேணும் பாருங்க. அப்படி என்று ஆதி சேடன் என்று சொல்லக்கூடிய நாகவதை ஒரு கயிறாகவை கொட்டி தேவான்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒருபுறமாக நின்று கொண்டு இழுத்து அமிர்தம் வந்து கிடைக்கிறாங்க. அப்படி அமிர்தம் கிடைக்கும் போது என்ன பொருள் வந்து பிறக்கிறது தெரியுமா? தேவான்கள் அருந்தக்கூடிய தேவ அமிர்தம் வந்து பிறக்கின்றது. ஆனா யாருடைய கை கிடைக்கின்றது? அசுரர்கள் கையிலே கிடைத்தது. அசுரர்கள் கையிலே அமிர்தம் கிடைத்த உடனே தேவான்களுக்கு பங்கு கொடுக்க மறுக்கிறாங்க. 2 பேருக்கு ஆடி முடியாது. பார்த்தா தேவான்கள், அசுரர்களே அமிர்த கலசத்தை கையில கொடுங்க. யாருக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கா? அமிர்தம் எங்களுக்கு சொந்தமானது, மரியாதை சொல்ல அமிர்த கலசத்தை கையில கொடு. உண்மையாக உடம்பை கொடுத்து உழைத்தவர்கள் நாங்கள். நீ நல்ல உடம்ப கொடுப்பாடா, எனக்கு தெரியும். குளிஞ்சு கிடந்து அமிர்தம் கடத்திட்டு இருந்தேன் கொடுக்காரு. குளிஞ்சு கிடந்து அப்படியே பாருங்க உழைக்கிற கழுத மாதிரி இருக்கும். ஏன்னா கழுத பொதிச்சவங்க பார்த்தீங்கன்னா உழைச்சி தீராது. அதே மாதிரி எல்லாம் நாங்க குளிஞ்சிருந்து பாரு. இந்த அமிர்தத்தின் பேர் என்னடா? தேவாமிர்தம். எங்கள் பேர் என்ன? தேவக்கள். அப்ப யாருக்கு சொந்தம்? 1000 தான் இருந்தாலும் உங்களுக்கு தான் சொந்தம். நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். பாரு, இந்த இடத்துல அமிர்த கலசத்தை கையில கொடுக்கலன்னு வச்சுக்கீங்க, நீங்களா இல்லை நாங்களா என்று பார்க்க நேரிடும். பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. சண்டை போட்டு பார்க்கலாமா? ஒரு அடிக்கு தாங்கலையாடா, கீழே வந்து எழுப்பிக்கிட்டு வரா நீ. உன்னுடைய செருப்பையும் என்னுடைய செருப்பையும் பார்க்கலாமா? அதை என் செருப்பு போன வாரம் தூக்கி போயிட்டாங்க. செருப்பு இல்ல, செருக்கு. செருக்கு. நீ சொன்ன மாதிரி தண்ணி விட்டா ஒல்லியா இருக்க கூட அப்படி எழுப்பி பறக்கணும் வாடிப்பான். எங்களை மாதிரி தள்ளி விட்டா வந்து எழுப்புறப்ப பார்க்கணும்.
உன் வீரத்தையும் என் வீரத்தையும் உன் செருக்கையும் என் செருக்கையும் பார்ப்போம்டா அப்படின்னா அலைகளை ஓரமாக அமிர்தத்தை வைத்து இந்த வாய்ப்பு கிடையாது எனக்கு. தேவார்களுக்கு சண்டை போட போற ரெடி ஆகிட்டு இருக்கேன். தேவான்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான ஒரு யுத்தம் நடக்கின்றது. சரி, இதை யார் அறிந்தார் பாருங்கள். அறிந்தார்கள். என் பெருமானாகிய மாயாசிரி கண்ணனை அறிந்தார். மனதை நினைக்கின்றார், என்னடா இது தேவான்கள் அருந்தக்கூடிய தேவ அமிர்தம் தன்னை அசுரர்கள் வரித்துக் கொண்டு அவர்களுக்கே கொடுக்க இவங்க மறுக்கிறாங்க. சட்டப்படி இது தேவான்களுக்கு சொந்தம். ஆனா இந்த அசுரர்கள் சாப்பிட்டாங்கன்னு வையேன், இந்த உலகம் என்ன ஆகும்? அதர்மம் தலை தூக்கும். என்ன அந்த அசுரர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, மூர்க்க குணம் படைத்தவர்கள், முரட்டு சுவபம் கொண்டவர்கள். சாதாரணமாவே இப்படி இருக்கும்போது அமிர்தத்தை சாப்பிட்டாங்கன்னா உலகத்தையும் அழிச்சிருவாங்க. ஆகையினால் இந்த அமிர்தமனை அசுரர்களுடன் இருந்து நான் அபகரிக்க வேண்டும். ஆனா இதே ரூபத்தோடு சென்று அசுரர்கள் இடத்தில் அமிர்தத்தை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்ட கொடுப்பாங்களா? அவன் எப்படி கொடுப்பான்? காலை பிடிச்சிட்டு நச்சுன்னு ரோட்ல அடிச்சிருவான் அப்படின்னு சொன்னா அவர்களை மயக்கும் தன்மையாக நாம் செல்ல வேண்டும். அவர்களை எப்படி மயக்குவது? பொதுவாக அசுரர்கள் மட்டுமல்லடா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆடவர்களும் மயங்க வேண்டுமானால் மூன்றே பொருள் போதும். என்னமா சொல்றீங்க? இந்த மூன்று பொருள் எல்லா ஆண்களுக்கும் மூன்று பொருள் தேவையில்லை. இந்த மூன்று பொருள் ஒரு பொருள் போதும், ஆடவர்கள் மயங்கி உட்கார்ந்துவாங்க. ஆடவர்கள் கண்டு மயங்கக்கூடிய பொருள் மூன்று பொருள். என்ன பொருள்? ஒன்று மது, ஒன்று சூது, ஒன்று மாது. அப்படி சொல்ல மதுன்னா என்ன? ஐயா, ரேஷன் கடை கூட வரிசை இழக்க மாட்டாவ. வீட்டுக்காரமா ரேஷன்ல போய் என்ன வாங்கிடுவாங்கன்னா எந்த ஆம்பளையாவது வாங்கிட்டு இருக்க மனசு வருமா? இதே ஒரு அவளுக்கு எவ்வளவு நாள் போட்டு 145 ரூபாய் கையில கொடுத்து வாங்கி குடிங்கன்னா போதும். அந்த பேரை கட்டுனா சிரிக்காம பாரு. 12 மணிக்கு கடை திறக்கணும். எங்க அப்பா எல்லாம் 8 மணிக்கு கியூல இருப்பேன். எனக்கு ஐயா ஒரு போட்டு போட்டாலும் அவரா இருப்பாரு. ஒண்ணுக்கு 2 போட்டாதான் இடுப்பு நடக்க வேட்டி தலைக்கு வந்துடும். 3 போட்டாருன்னா தலையில நடக்க வேட்டி கீழே பேரு கீழே சும்மா இருக்கும். ஐயா 4 போட்டு போட்டாருன்னா மனைவி யாரு மாமியார் யாருன்னு வித்தியாசம் தெரியும். 5 போட்டு போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு சொல்லி மரத்தை தட்டிட்டு இருப்பாரு. கதவை தட்டுறேன்னு ஏன் பிள்ளை கதவை தர அப்பா மரத்தை தட்டுறது கூட ஒரு கோட் போட்டாருன்னா எங்க தங்கராஜா படத்துல சவுகாத்தாரை மட்டையாயிடுவாரு. எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு நான் நிந்திச்சேன். அடப்போல உள்ள இருக்கு, அடப்போல கேள்விப்பட்டதுக்கு வந்தது இல்லைல்ல. அப்ப அந்த இடச்சோட ஒரு அடட்ட ஒரு வாட்டர்ல ஒரு வரி கேட்கிறேன். அவரு போதையில இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. இப்படியே வந்தாரு. அண்ணாச்சி இப்படி போறீங்களா? இப்படி போயிடலாம். அதுல இருந்து போகும்போது வலது கைக்கு உள்ள வருவோம். அந்த பார்த்தா ஐயா எனக்கு வழி தெரிஞ்சுட்டு விட்டுருங்க ஐயா. அந்த ஆளை பார்த்தேன், கூகுள் மேப் எடுத்தேன். நம்ம ஏன் வழி கேட்கல, செல்லுல தான் இருக்கேன். கூகுள் மேப்பை போட்டு வாரு, நிறைய குளத்துக்குள்ள கொண்டு வண்டியை இறக்கி விட்டுட்டு இருக்கு. இங்க எந்த படம் இருக்கு? குளங்கியா குளம் இல்லாத ஊர் இருக்குமா? குளம் இல்லாத ஊரிலும் கோவில் இல்லாத ஊரிலும் ஒரு சிலர் இருக்கிற கஷ்டப்படுவாங்க. கோயில் இருந்தாலும் சாமி கூட முடியும், குளம் இருந்தாலும் இயற்கையை ரசிக்க முடியும். அதனால அப்ப பாரு, மதுக்கு மயங்கியவர்களை வாழ்க்கையில திருத்தவே முடியாது. ஆனா அதுக்கு மயங்காத ஆடவர்கள் நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மள மாதிரி எங்களே மாதிரி. அப்ப நாங்க மட்டும் குடிச்சுட்டாலும் நீ குடிக்க முடியலாமோ? கள்ளக்குறிச்சியில செய்தி கேள்விப்பட்டீங்கன்னா 60 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. ஆமா, அதான் 5 பொம்பளையாரு. 5 பொம்பளையாரு கள்ளச்சாராயம் தெரிஞ்சு குடிக்கலையே. வாமத்திரன் வயிற்று குடிப்பியா? ஒரு வயிற்று வலிக்கு வாமத்திரன் நினைச்சு எடுத்து குடிச்சு விட்டா அவ்வளவுதான். ஆமா ஆமா, இதே நினைச்சுட்டாங்க. ஆனா எங்க சித்தப்பா குடிக்கவே மாட்டான் அந்த விஷயத்துல. அவன் குடிச்சிருவான் சும்மா. அப்ப பாருங்க, மதுக்கு மயக்கவர்களை திருத்த முடியாது, மயக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தது சூது. சூதுன்னு சொன்னா சீட்டாட்டம். இந்த சீட்டாட்டம் மயங்கிட்டாங்க வச்சுக்கேன், வீட்டை வச்சுருவாங்க, மாட்டை வச்சுருவாங்க, மனைவி வச்சுருவாங்க, கெட்டின பொண்டாட்டி வச்சு சீட்டாட்டம் ஆடி பிடிச்சிருவாங்க. பாண்டவர்கள் 5 பேர்கள் மலை கொண்டு பார்த்திருக்க பாஞ்சாலி துரோபதியை துச்சாதனும் துயில் பிடிச்சிருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே சூதாட்டம். காரணம் போனார்கள். காரணம் என்னன்னா சூதாட்டம். அப்போ சூதாட்டத்துக்கு முங்கியவர்களை யாரும் திருத்த முடியாது. ஆனா அதற்கு மயங்காத ஆடவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. 3வது மாது. மாது என சொல்லக்கூடிய மங்கை. மங்கைக்கு மயங்காத ஆடவர்கள் இந்த உலகத்தில் உண்டோ? சுடிதார கண்ட சொருண்டு
விழுந்து நைட்டியை கட்டா நட்டமாவே இருப்பாங்க. தாவணியை கட்டா தாவி தாவி ஓடுற நைட்டெல்லாம் அன்னைக்கு ஒரு கோயில எசைக்க உடம்புல சேலை கட்டி வச்சிருக்கு. அங்க வெட்டியக்கா போன நம்பர் தான் தாங்க அப்படிங்க. அண்ணா அக்கான்னு போட்டுருக்காங்க. இன்னைக்கு அக்கா அம்மா நாளைக்கு ஏட்டாம்மா ஏழாம்மா ஏட்டியம்மா வா அப்படியம்மா. அது எசைக்க மட்டுமே நம்பர் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? சாமி அடிக்க கடன் சொல்லிட்டு பாருங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு மயங்கான ஆடவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. நாம் ஒரு பெண்ணாவை சமைத்து செத்துமையானால் அந்த அமிர்தம் அதை எப்படியாவது அபகரித்து விடலாம். நிச்சயமாக. அப்படி என்னைய பெருமாள் இப்படி ஒரு கோலம் கொள்கிற பாருங்கள். இப்படி கோலம் கொடுக்கின்றார். ஒரு மூங்கிலை போல் வடிவப்பட்டார். ஜெகம் என்று சொன்னால் இந்த உலகம். சரி. இந்த உலகமே பார்த்து வியக்கும் தன்மையாக பார்த்தவர்களை பற்றி இழுக்கும்படியாக 16 வயதுடைய ஒரு பருவ பெண்ணாக மாறுகிறார். அதாவது பெண்ணாக வடிவம் கொண்டாலும் போதாது. சில ஆண்களுக்கு பாரு பெண்ணை பிடிக்கும், சில ஆண்களுக்கு பொண்ணை பிடிக்கும். ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு பாட்டியை நல்லா பிடிச்சிக்கிட்டு தப்பா நினைக்க கூடாது. ஒரு புள்ள ஒரு 16-17 வயசு பிள்ளை என்கிட்ட வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா நான் இருக்க காலர்ல என் மயக்கம் வைங்களா நான் இருக்க அழகா மயக்கம் விழுந்துட்டான். அந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு நான் என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அதனால நான் பார்த்தேன் நீ பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு கோபப்பட்டா. தப்பா நினைக்காது. எங்க பாட்டி போட்டா 16 வயசுல உள்ள போட்டா எங்க வீட்டுல மாட்டி வச்சிருக்கு. எங்க பாட்டியோட நீ அழகா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என் கால வந்து என்ன செங்கு தூக்கா தூக்கி போடல ஒருங்க தூக்கிட்டாடா. தூக்கி கடைசியா உங்களதான் கல்யாணம் பண்ணிப்போம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சம்பந்தம் பேச ஆரம்பிச்சாச்சு. சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கிற திடீர்னு ஒரு போன் வருது. எப்படி அவளுக்கு ஒரு போன் வருது திடீர்னு. ஒருத்த பேசுறான் எவ்வளவு எங்க இருக்கா உன்னை எங்க வர சொன்ன எங்க போய் நின்று இருக்கா அப்படின்னா சரியா கல்யாணம் அழகான பெண் அப்படின்னா யாருன்னா பெருமாளுக்கு மட்டும்தான் 32 லட்சணமும் ஒருங்கி அமைப்பட்டது. அது சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க. சாமுத்திரிகானா பட்டு. அதான் சாமுத்திரிகா பட்டுலாம் எடுக்க போறாங்க பளபளன்னு இருக்கும் பாக்குறதுக்கு. 50,000 1 லட்சம் வர அந்த பட்டு சேலாம். அப்ப அந்த பட்டே அவ்வளவு அழகா இருக்குன்னா அந்த பட்டை உடுத்த பெருமாள். அத மாதிரி சில மாப்பிள்ளை வந்து பெண் பார்க்க போறாங்கன்னா பெண்ணின் அழகை பார்ப்பாங்க. நிச்சயமாக எவ்வளவு நகை போட்டாங்களோ போடல பிள்ளை அழகா இருக்கணும் கூட்டிட்டு போறது ஜோடியா இருக்கணும் அப்படின்னு சில பசங்க நினைப்பாங்க. செல்ல இப்படிப்பட்டவன் எப்படி நினைக்கா தெரியுமா? பிள்ளை அண்டங்கக்கா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குந்தாணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 50 பொன் நகை, ஒரு காரு, ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு கொடுத்தாங்கன்னா பெரிய சின்ன வீடு கொடுத்தாலும் பரவாயில்ல. பெரிய வீடு முதல்ல பெரிய வீடு கட்டினாதான் ரெண்டாவது சின்ன வீடு வரும். ஆமா கண்டிப்பா. இவங்க எத்தனை சின்ன வீடு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறனால அந்த வேலையை பண்றாரு. அப்படியானால் பெண்ணுக்கு மயங்குவர்களும் உண்டு, பொண்ணுக்கு மயங்குறவங்களும் உண்டு. ஆனா இப்படிப்பட்டவங்க பேய்மா இருக்கவங்களும் நானும் பரவாயில்ல, அழகாலும் பரவாயில்ல, பேய்மா இருக்கவங்க பரவாயில்ல கட்டிட்டு போறேன்னு. அப்படி என்னைய மெதுவான அழகான ஒரு பெண்ணாக சமைந்தவர் எப்படி நகைகளை பூட்டுகிற பாருங்கள். நகைகளை பூட்டுகின்றார். தங்கத்தை நான் செய்த மணி
செய்தமனை தாழ்வடம் ஒக்குத்திப்பனை சரி கங்கரங்கள் பொன் வளையல் மாட்டினார் மாயல் கையிலே தங்க கணையாடி பூட்டினார். ஒத்து மாலை தங்க சரப்படி பாடகம் தண்டை குலுசு என்று விதமான நடிகளை பூட்டி அழகாக காலில் ஆடு அந்த காலத்துல பாட்டிமார் பாருங்க ஒவ்வொரு காலிலும் அரை பாம்பட போட்டிருப்பாங்க. அந்த பாம்படத்தை எப்படி இப்ப பாட்டிமார் காலில் இருக்கிற புத்தன ஒரு தோட்டமே வாங்கிடலாம். ஏன் சொன்னது உள்ள அவனும் மெழுகுதான் இருக்கும்டா, மொத்தமே 1 கிராம் தங்கம் தான் இருக்கும். இவ்வளவு கண்டில இருக்கும் பொண்ணும் ஆமா பார்க்கதான் அந்த சைஸ் அவ்வளவு மெழுகு. ஐயா நான் எங்க ஒரு பாட்டி காதா அத்திரலாங்களா பிளான் பண்ணிட்டு அப்ப ஒரு பிரயோஜனமும் கிடையாதோ. அதான் இப்ப எந்த பாட்டி மாதிரி காது வடிச்சு பாம்படம் போடுறது இல்லையே. அந்த பாம்படத்தை வச்சு கொலையே உள்ள பாட்டி போன அன்னைக்கு அப்படியே காதி படிஞ்சு இழுந்து இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சு வெட்டிட்டு ஒட்டிட்டு மறுபடியும் பட்டன் கம்மல். ஆகையினால் மாயில் அழகாகவே அலங்காரம் செய்து கொண்டு அசுரர்களும் தேவான்களும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் அலைகடல் ஓரமா வந்துட்டு இருக்கிறார். பார்த்தால் இது அசுர கூட்டங்கள் ஏகப்பட்ட சண்டை நடக்குது. அமிர்தத்தை வச்சு ஒருத்தர் பெண்ணை பாக்குறான். அண்ணே ஏ தம்பி அங்க எட்டி பாரு. அங்கே ஒரு பெண் அழகானவள். என்ன அழகடா அந்த பெண்ணானவள் யாரை பார்க்க வருகிறாள் தெரியுமா? என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே வருகின்றாளடா. கேவலம் நீ இருக்க அளவுல உன்னை பார்த்து வந்துட்டாலும் இல்ல உங்களை விட நான் அழகுதானே இல்லையா? நான் இருக்கும் கலரிலும் என் அம்சத்திலும் என் ஸ்டைல்ல பார்த்து என்ன சும்மா கலருங்க. எங்க அக்கா வீடியோ எடுத்து பார்த்துட்டு உன் மூஞ்சே தெரியலையா? உன் மூஞ்சில இருக்கிற அந்த பணம் கிழங்கும் பணம் கொட்டையும் தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. உனக்கு அந்த பணம் கிழங்கும் கொட்டையிலையும் தான் நல்லா இருப்பா. இந்த ஊருக்குள்ள வந்து இறங்கினவனே நீ சொல்லണ്ട அழகுன்னு கார்ல இருந்து இறக்குற ஒரு 10-20 பேர் பொங்கல்னு சொல்றாங்க. எப்படி உடம்பாட்டாலும் என்ன அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அழகா இருக்குங்கிறத மாத்தி சொல்றாங்க. சரி அந்த பெண் யாரை பார்த்து வருகின்றார்? அப்படி சொல்லு. என்னை தாண்டா பாக்குறா. முதல்ல மரட்டம் பிறகு யாரை பார்த்து வருதான்னு டிசைட் பண்ணி அவங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன பெண் இவ்வளவு அழகாக இருக்கின்றாளே, இவளை பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா? இந்த அமுத கலசத்தை எப்படி பங்கு வைத்து சாப்பிடுறது சண்டை நடக்கிறது. சாமி இந்த கலசத்தை அவன் கையில கொடுத்து அவன் கையால பங்கு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்டா. ஏன் என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கான்? எதுக்குடா? நம்பலாமா? பெண்களை நம்பலாமா? ஏன் நம்ப கூடாது? ஆற்றை பெரும் காற்றை நம்பலாம், மாலகாச விஷத்தை நம்பலாம், கொள்ளும் தேகை புலியை நம்பலாம், கோலமாமலை யானை நம்பலாம், கல்வர் மரவர் வேடுவரை நம்பலாம், காலனாருடன் தூதரை நம்பலாம். ஆனால் முகம் விழித்து உடல் குளித்து 16 முழம் சேலை கட்டி வரக்கூடிய பருவ மங்கை நம்பினால் சாப்பாட்டுக்கு நம்பலாம். தந்தனா பாட்டு பாடும் சாப்பாட்டுக்கு நம்ம பெண்களை நம்பணும்னா தெருவோடி தோண்டின வர வழியில பாரு. பெண்களை நம்பதான் அவளை தாடி. பெண்களை நம்பினாதான் வீட்டுல சாப்பாடு கிடைக்கும். ஏன் அம்மா எதுவே குத்திராங்க பார்த்து குத்துக்க பயமா இருக்கு. யாரும் சொல்லிட்டு போங்க. சரி அன்பு நண்பர்கள் நமக்கு பரிசீலித்திருக்கின்றார்கள். 500 ரூபாயை 500 கோடியாக பரிசீலித்திருக்கின்றார்கள். அன்னவர்கள் குடும்பமானது உறவினர்கள் மற்றும் சுற்று மற்றும் வட்டாரங்கள் அனைவரும் ஊர் மக்களும் முத்தாரம்மன், மாரியம்மன், மகமாரியம்மன், உச்சி மாகாளியம்மன் அனைத்து தெய்வங்கள் அருளை பெற்று எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் கல்யாண வாசலாக இருப்பது போல் சிரித்த முகமும் சீதேவியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். அப்ப பாருங்க இந்த அசுரர்கள் பேசுறாங்க. அண்ணே தம்பி இந்த அமிர்தத்தை நாம பங்கு வச்சு சாப்பிடுறதை விட இந்த பெண்களை கொடுத்து அமிர்தத்தை சாப்பிட்டோம் நமக்குள்ள சண்டையே வராது. ஏன் தெரியுமா? பெண்களை நம்ப கூடாதுன்னு அன்னைக்கே கம்பர் கவியில எழுதிட்டாருயா. பெண்களை நம்ப கூடாதுன்னா எந்த பெண்களை நம்ப கூடாது? நீங்க தானே சொன்னீங்க. முகம் அதாவது முகம் இனிக்கு உடல் குளிக்கு சேலை கட்டும் மாதர் அல்ல, செயல் அகற்றும் மாதரை நம்ப கூடாது. செயல் அகற்றும் மாதர் என்று சொன்னால் அதாவது தாசி பெண்களை நம்ப கூடாதுடா. தாசி பெண்கள்? ஆமா. தாசி சின்னப்பா தாசி பெண்கள் யாரு? தாசி பெண்கள் பாருங்க. என்னைக்குன்னா தாசி பெண்கள் என்றால் வில்லை மாதர்களை யாரும் நம்ப கூடாது, கணிகை மாதர்களை நம்ப கூடாது. ஆமா. ஆனா இந்த பெண்ணை நம்பதான் இந்த இடத்துல கதை நடக்கும். ஏன் தெரியுமா? இப்ப அமுதத்தை நான் பங்கு வச்சு கொடுத்தேன். ஒருத்த கையை ஒருத்த பாப்பான், இன்னொருத்த கையை இன்னொருத்த பாப்பான். அவங்க இவன் பாப்பா இவங்க அவன் பாப்பா, ஏகப்பட்ட சண்டையே நடக்கும். இப்படி மாறி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தா சரியா வந்துருமா?
பண்டாரபுரத்தை சேர்ந்த ராமலிங்கம் முத்துவே அந்தவர்கள் குடும்பத்தார்கள் நமது அடப்புகளை நன்னகரிலே ஸ்ரீ முத்தாரம்மனுடைய வாசலிலே நமது விலசியை காண வந்தவர்கள் நமக்கு அன்பளிப்பு கொடுக்கன்னு சொல்லி 1300 1,300,00,000 சொல்லலாம். அப்படி சொல்ல அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அங்க இருந்து வந்து நம்மளை பார்க்க வந்தவங்க நமக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அன்பளிப்பு கொடுத்த ராமலிங்கம் முத்துவே அந்தவர்கள் பண்டாரபுரத்தை சேர்ந்தவர்கள். அந்தவர்கள் நமக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அன்பளிப்பு கொடுத்த அந்தவர்களும் அந்தவர்கள் குடும்பத்தார்களும் அந்தவர்கள் செய்யக்கூடிய தொழில் அந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் தாயாரி முத்தாரம்மன் மகா மாரியம்மன் உஜ்ஜனி மாகாளியினுடைய அருளாலே எல்லா செல்வங்களும் பெற்றே வாழையேடி வாழையாடி பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி எங்கள் வில்லிசை குழுவின் சார்பாக நாங்கள் மனமாற வாழ்த்திக் கொண்டு இங்க பாருங்க தெய்வான்கள் சந்திக்கிறாங்க. மாயவன் ஹலோ 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 மாயவன் பெண்ணாக சமைந்து வருவதை பார்த்த அசுரர்கள் பெண்ணென்று நினைத்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா அமுத கலசத்தை மாயவன் கையில கொடுக்கறாங்க. சரி, அப்ப என் பெருமான் சொன்னா பாருங்க ஐயா, இந்த அமுதத்தை உங்களுக்கு சண்டைகளால் பங்கு வச்சு கொடுக்கணும்னா ஒண்ணு சொல்லுமே நீங்க கேட்கணும். சொல்லுங்க. அதாவது நீங்கள் தெய்வான்கள் ஒரு பந்தி அசுரர்கள் ஒரு பந்தியில உட்காரணும். நான் அமுதத்தை கொடுக்கும் போது யாரும் பார்க்க கூடாது. இரு கைகளை ஏந்தி கொண்டு கண்களை மூடி வண்ணமாக வந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொள்ள வேண்டுமா? உடனே தெய்வான்களும் அசுரர்களும் ஆளுக்கு ஒரு பதிலை சென்று அமர்ந்தார்கள். அப்படி அமர்ந்திருக்க என்ன பாருங்க, மாயவன் அமுத கலசத்தை கையில் வைத்து தெய்வான்கள் பந்திகளை பரிமாறுகின்றார். தெய்வான்கள் பந்தியும் முடிந்தது, பெருமாள் கையிலே இருக்கக்கூடிய அமிர்தம் முடிந்தது. மாயக்கண்ணன் மாயமாக மறைந்து கொண்டார். சற்று நேரம் கழித்தது. அந்த மாதிரி கூட்டத்துல வந்து எல்லாரும் பொறுமையான ஆட்களா இருக்க மாட்டாங்க. குறை மாசத்துல பிறந்தவனும் இருப்பான், நிற மாசத்துல பிறந்தவனும் இருப்பான். அப்படின்னா குறை மாசத்துல பிறந்தவன்னா எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுவான். இப்போ இந்த வில்லு பாட்டு படிச்சுட்டு இருக்கோம், இந்த சம்பளம் வாங்கக்கூடிய நேரம் வரும். இந்த குறை மாசத்துல பிறந்தவன் வில்லு பாட்டு படிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பளம் வாங்க போலியே கணக்கு பிடிக்கலையே வாழை பாடலன்னு அவசரப்படுவான். அது இவன் வேற யாரும் கிடையாது. ஆனா நான் நிற மாசத்துல பிறந்தால் 10 மாசம் சம்பளம் பொறுமையா காலையில முடிஞ்சாலும் சாயங்காலம் தாங்க. இப்ப என்ன அவசரம் எனக்கு தந்தா என்ன தரந்தா என்ன பாருங்க. இந்த கல்யாண மலையில ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். நிற மாசத்துல பிறந்தவன்னா அப்பாட்டு நிப்பா ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குனா என்ன அப்படின்னு. இவன் கூட சேர்ந்தாலும் வார சொந்தக்காரர்கள் அப்படி எதிரி மாதிரியே பாப்பா சீக்கிரம் போய் தொலைங்களா என்ன பாட்டா வேண்டிய போட்டா அப்படின்னு. இதான் குறை மாசத்துக்கு நிற மாசம் வித்தியாசம். அப்ப அதுல ஒருத்தி அவசரப்பட்டவன் நினைக்கிறான், இவ்வளவு நேரமாகி பெண் நமது பக்கமாக வரலையே என்ன, எவ்வளவு தூரத்துல வந்திருப்பா, என்ன எவ்வளவு நேரத்துல நம்ம கிட்ட வருவா பார்க்கலான்னு சொல்லி மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். அங்கே தெய்வான்கள் அமிர்தத்தை சாப்பிடுறாங்க, பெண்ணை காணவில்லை. சரி டேய் அண்ணே, என்ன என்ன தம்பி கண்ணை திறடா. டேய் என்னாச்சு? பெண்ணை காணவில்லை. பெண்ணு எங்க போனா? ஓடிட்டாளே. ஐயோ, யார் கூட போறான்னு தெரிஞ்சா விடுவேனாடா. இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. டேய் நம்ம செத்தோனால எவனும் கூட்டிட்டு போகல, இது எவனோ இப்ப எங்கேயும் போயிட்டு போறா, நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நமக்கு கிடைக்காத அமுதத்தை தெய்வான்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடிச்சு வாக்குல கையை போட்டு பிடிங்கடா.
தேவாக்களை அடி அடி நடிக்கிறார். அடிபடுக்க முடியாத தேவாதி தேவாக்கள் என் பெருமானாகிய மாயாசிரி கண்ணனை நினைத்து அழுது முறையமடைகின்றார்கள். எந்த விளையாடும் வந்தவனையே சிந்தை கணிதருவாய் ஸ்ரீமகணேசா. எந்த விளையாடும் வந்தவனையே சிந்தை கணிதருவாய் ஸ்ரீமகணேசா. எந்த விளையாடும் மக்களை சீரும் மறக்கிடும் பேர்களுக்கு மக்களை சீரும் மறக்கிடும் பேர்களுக்கு மாநிலம் யாவும் மறக்கிடும் சீனிவாசம். மாநிலம் யாவும் மறக்கிடும் சீனிவாசா. எந்த விளையாடும் வந்தவனையே சிந்தை கணிதருவாய் ஸ்ரீமகணேசா. எந்த விளையாடும் மலையேறி வந்துமை மலையேறி வந்துமை மறக்கும் பக்தர்களுக்கு மலையேறி வந்துமை மறக்கிடும் தவறுக்கும் வாழ்விருந்தும் யாவும் மறக்கிடும் சீனிவாசா. வாழ்விருந்தும் யாவும் மறக்கிடும் சீனிவாசா. எந்த விளையாடும் வந்தவனையே சிந்தை கணிதருவாய் ஸ்ரீமகணேசா. எந்த விளையாடும் கண்ணா மணிவண்ணா குவளை கண்ணா கார்மேக மன்னா நந்த நந்தன நாராயண மாதவா மதுசூதனா. சுடலை மாடா சுருதி மன்னா. இந்த ஆபத்து வேளையில் நீதானங்களை காப்பாற்ற வர வேண்டும் கண்ணா என்று தேவாக்கள் மாயவன் நினைத்து அழுது முறைப்படுகின்றார்கள். மாத்தாயன் பெருமாள் இப்பேற்பட்ட அசுர விலங்குகளை இந்த உலகத்தில் விட்டு வைக்கலாமா? கூடாது. அப்படி என்று தன்னுடைய கையில் இருந்த சக்கராயுதமானதை அசுரர்கள் பேரில் அப்படி சுழட்டி வீசுகின்றார். மாயவன் சுழட்டி வீசக்கூடிய சக்கராயுதமானது பாதாள உலகத்தில் இருக்கின்றார்கள் அசுரர்கள். அவர்கள் தலையெடுத்து குவித்து வருகின்றனர். தலையெடுத்து வரக்கூடிய சமயம் அங்கே பிரம்மகன்னி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் அவள் வெப்பமாயிருக்கிறார். மாயவன் கண்ணனுடைய சக்கராயுதம் அதை கண்டதும் கரமெடுத்து வணங்கினாள். அதான் சொல்லுவாங்க, கும்பிட்டவரை கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுக்கிணங்க சக்கராயுதம் அவளை மட்டும் கொல்லவில்லை. கையேந்தியவரை கலகம் செய்யக்கூடாது. நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? அந்த கோயில்ல தெரியாம குத்துவிளக்க தூக்கிட்டு போயிட்டேன்னா. எந்த குத்துவிளக்க? உள்ள இருக்க குத்துவிளக்க. ஊருகாரருக்கு தெரியாம இல்ல உனக்கே தெரியாமையா? எனக்கே விவரம் தெரியாம அப்படி தூக்கிட்டு போவே. நீ தூக்கிட்டு போயிட்டேன்னா ஊருக்காரை பார்த்து எனக்கு சத்தம் போடும்போது மன்னிச்சுக்கிடுங்க அவளுக்கு கால விழுந்துருவா. அப்ப கூட நாங்க என்ன பண்ணணும்? கூட 4 குத்துவிளக்க வாங்கி கொடுத்து வீடியோல எல்லாம் பதிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். அப்பதான் கரெக்டா அது தொழில் நல்லா இருக்கும். கூட 4 குத்துவிளக்க வாங்கி கொடுத்து எங்க ஊர் தெசவலைக்கு என்ன அனுப்பி விடணும். அப்பதான் ஒரு சந்தோஷமா இருக்கும். யாருக்கு அப்ப என்ன? ஊருக்காரன் யாரும் கேட்க மாட்டாங்க, எந்த வேணாலும் தூக்கிட்டு போ. ஆனா அடப்பு விட முத்தாரம் மட்டும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. பாத்துக்க, நேரத்தான் அடப்போட முத்தாரம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு கட்டில உட்காந்து பழகம் விட்டுருந்தாங்க. அப்பதான் உன் மகன் அவருக்கு விழுப்பாட்டு வாரம் என்ன வேணுமோ எடுத்து சொல்லு. நான் தான் கேட்க மாட்டேன். ஏன்னா அம்மா போட்ட மாலையில 5-6 ரூபாய்க்கு வெளியே போடுவோம், அதுல அழிட்டு போ. நான் இப்போ நம்ம சிரிக்கிறதோட சிந்திக்கிற கலவு நிறைய போயிட்டு இருக்கு. இந்த சாத்தாங்குளம் பண்டாரபுரம் போற இடத்துல விவி காலேஜ் அந்த சைடு ஒரு கோயில்ல திருடனூர் 2-3 களவாட்டு கேமராமேன் டான்ஸ் ஆடுறான் நக்கல் பண்ணி. ஏன்னா களவுங்கிறது கோயில்ல திருடக்கூடாது. அதனால கோயில்ல திருடிட்டு அந்த கோயில் முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க. நான் மட்டும் சாமியா இருந்தேன்னா சூடாயத்துக்கு நேரம் இதுலயே குத்துவேன். கண்ணில குத்தி இருப்பேன், பார்க்க மாட்டேனா. மதுரையில ஒரு அம்மா என் முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன். சரி, அப்ப நான் அப்படியே சாமி கும்பிட்டு என் பக்கத்துல இருந்து ஒரு அம்மா என் மீனாட்சி அம்மா அம்மா என் மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, 70,000 தான் கேட்கறானோ அம்மா. 65,000 ரெடி பண்ணிட்டேன். ஒரு 5,000 இருந்தா கொடுத்து உதவி பண்ணுமா மீனாட்சி அம்மா. உடனே மீனாட்சி அம்மா இருந்து
என் முன்னாடிதான் ஒன்று இல்லை ரூபாய் கொண்டு போடுறாங்க என் முன்னாடிதான் என்றான் என் கையில நான் 10 பைசா கொடுக்காங்க எல்லாம் கொண்டுட்டு போறாங்க ஐயா ஏன் மேல நம்பிக்கிறேன்னு பூட்டும் போட்டு போட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதனால நீ கவலைப்படாத. திருநீர் வேணா தாராளமா அதனாலதான் திருநீர் கொடுக்குறாங்க. திக்கற்றவருக்கு திருநீர் தான் சாட்சி. நீரணிந்தார் நெஞ்சம் நிறைந்திருக்கும். அதனால அந்த தெய்வத்தை வணங்கின உடனே அந்த அம்மா பாருங்க 2 கரங்கள் கூப்பி இப்படியே தூக்கி மாயவா நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்னை கொண்டு விடாது என்று கரமெடுத்து வணங்கினாள். மாயவன் சக்கராயுதம் அந்த பிரம்மகன்னி பெண்ணுடையானை கொல்லவில்லை. அவள் கர்ப்பமாக இருந்தவள் எப்படி இருக்கின்ற பாருங்கள். இருக்கின்ற மாதத்திலே